இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியா ரெசிபி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும் பொழுது வாங்க இப்போ நம்ம ராகி சப்பாத்தியும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் ஃபுல்லாக நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கேழ்வரகு மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதே கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு இப்போ கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து கம்மியில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவு நல்லா கையில் தொட்ட அளவுக்கு சூடு ஆறுனதும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கணும். நல்லா உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி போல் இப்போ தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு இப்போ நம்ம சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதே போல் எல்லா மாவையும் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் மேலே தோசை தவா வச்சுட்டேன். தோசை தவாவும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு சப்பாத்தி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு நம்ம எண்ணெய் வந்து சேர்க்காமலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெய் லைட்டாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் வந்து தடவிக்கிறேன். எண்ணெயே இல்லாமல் செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே போல் இருக்கிற எல்லா சப்பாத்தியுமே நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா எழும்பி சூப்பராக வந்திருக்கு சப்பாத்தி. ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். ராகி மாவு வச்சு நம்ம நல்லா இது போல் நல்லா எழும்பி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக சூப்பராக வரும். நான் வந்து இப்போது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் அந்த சட்னி. வாங்க இப்போ வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு கை ஃபுல்லாக நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்காவை கட் பண்ணி இப்போ இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன கொண்டக்கடலை சைஸுக்கு அந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க வரமிளகாவை. இப்போ இதை மட்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக நான் வந்து வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வறுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை சட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம போடுற தேங்காயோட அளவு கம்மியாக இருக்கணும், வேர்க்கடலையோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னி. சட்னிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் சட்னி அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் கெட்டியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு சட்னியை தாளிச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து அலசி ஊற்றிக்க போகிறேன். இப்போ சட்னியை வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பும் பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இந்த கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா டேஸ்டியாக இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கட்டும் இல்லை டின்னருக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃபன் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம கோதுமை மாவில் சப்பாத்தி செய்யாமல் அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சத்தான மாவு வச்சு நம்ம சப்பாத்தி செய்யும் போது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நான் வந்து இப்போது கேழ்வரகு மாவு சப்பாத்திக்கு வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இல்லை வேறு எந்த சட்னி கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது சப்பாத்திக்கு நல்ல சைட் டிஷ் வந்து குழம்பு வகைகள் கூட நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் வந்து டக்குன்னு சிம்பிளாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சேன் ராகி சப்பாத்திக்கு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ராகி மாவில் சப்பாத்தி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.